கஸ்தூரி ராஜாவின் மகனான செல்வராகவன் துள்ளுபுத இளமை படத்தை இயக்கி அதன் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு. அந்த படத்தின் மூலமாகத்தான் தனுஷும் ஹீரோவாக என்றானாரு. அந்த படத்தை தொடர்ந்து காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி என அடுத்தடுத்த படங்கள்லயும் நடிச்சிருந்தாரு. இயக்குனராக பல திரைப்படங்களை இயக்கிய செல்வராகவன் பீஸ்ட் படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரத்திலே நடிச்சிருந்தாரு. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த படத்துல நடித்து வரக்கூடிய இவரு படப்பிடிப்பு இல்லாத நாட்கள்ல இணையத்துல தத்துவத்தையுமே பேசிட்டு இருக்காரு. அந்த வகையில தான் தற்போது செல்வராகவன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க, ஒரு லட்சியத்தை அடைவதற்கு தயாராகிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்ல விஷயம்தான். அந்த விஷயத்த ஏன் ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சு சொல்லணும், நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு அனைவரிடமும் சொல்லி சொல்லி கடைசியில அந்த காரியம் விளங்காமலேயே போயிடும். நீங்க ஒரு விஷயத்த சொல்லி அதை கேட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல யாரும் எதுக்காகவும் மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவதே கிடையாது. அமைதியா இருங்க, அமைதியா வேலை செய்யுங்க, அமைதியா போங்க, அமைதியா வாங்க. நீங்க வேலை செய்வது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்காதீங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட சின்னதா ஒரு உதவி கேட்டிருப்பீங்க, அந்த உதவியும் அவங்க செஞ்சிடுவாங்க. ஆனா அதை உங்க ஆயுசு முழுக்க சொல்லி சொல்லி என்னாலதான் அவன் இந்த அளவிற்கு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் அவனுக்கு இந்த உதவியை செஞ்சேன் என்று சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. ஒன்றைய நான் உதவியை செஞ்சுட்டு 1000 கோடிக்கு உதவி செய்தது போல் பேசுவாங்க அப்படின்னு செல்வராகவன் அந்த ஒரு வீடியோல பேசியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பதிவு அப்படின்றது இப்போ தமிழ் சினிமாவில் பரவலாக பேசப்பட்டு இருக்கு. இவருடைய இந்த ஒரு கருத்து குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.